ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 10வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே 3 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்த்துடலாம். n of a is equal to 4 எனில் n of p of a வை காண்க. அதாவது n of a னா உறுப்புகளின் எண்ணிக்கை, அதை கொடுத்துக்கிட்டு n of p of a கேட்குறாங்க. சரிங்களா? இதுனா என்னன்னா உட்கணங்களின் எண்ணிக்கை தான். உட்கணங்களோட எண்ணிக்கையோட ஃபார்முலா என்னது? 2m. அதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, தீர்வு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் n ஆஃப் எது கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதிக்கலாம். n ஆஃப் p ஆஃப் a இதை தான் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா 2m. இப்போ எம்மோட மதிப்பு எம்னாலும் n ஆஃப் ஏனாலும் ஒன்று தான், ஏன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை தான். அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை என்னது? 4. இப்போ பிரதியிடலாம் 2. எம்மோட மதிப்பு என்னது? 4. இப்போ அடுக்கில் 4னா 2 4 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி 4 வாட்டி எழுதிருங்க. இப்போ பெருக்கலாம். 2 4, 4 2 8, 8 2 16. அப்போ n ஆஃப் p ஆஃப் a இதோட மதிப்பு என்னது? 16. இனி நம்ம செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். இங்கேயும் சேம் அதே தான். n ஆஃப் ஏயோட மதிப்பு 0, n ஆஃப் p ஆஃப் ஏயோட மதிப்பு கேட்குறாங்க. எழுதிக்கலாம். n ஆஃப் p ஆஃப் a இதோட ஃபார்முலா 2m. இப்போ எம்னாலும் n ஆஃப் ஏனாலும் ஒன்று தான். மதிப்பு எவ்வளவு? 0. எழுதிக்கலாம். இனி 2 எம்மோட மதிப்பு 0. அப்போ அடுக்கில் 0ன்னு போட்டுருங்க. இந்த மாதிரி அடுக்கில் 0 வந்தாலே இதோட மதிப்பு என்னது? 1. கீழே என்னது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 10 20 எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட அடுக்கில் 0னா அதோட மதிப்பு 1 ஆகிடும். இப்போ n ஆஃப் p ஆஃப் ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன் n ஆஃப் p ஆஃப் a is equal to 256. n ஆஃப் ஏவை காண்க. இங்கே நம்மளுக்கு n ஆஃப் a அதாவது உட்கணங்களோட எண்ணிக்கை கொடுத்துக்கிட்டு உறுப்புகளோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, சேம் அதே ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். n ஆஃப் p ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு 2m. இங்கே n ஆஃப் p ஆஃப் ஏயோட மதிப்பு 256. அப்போ இதுக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாம். 256 இஸ் ஈக்குவல் டு 2m. இனி 256 டா ஃபார்மெட்டில் போட்டு பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். லாஸ்ட்டு 6 வந்து இரட்டைப்படை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். எழுதிக்கலாம். O 2 2. இனி 5ல் 2 2 வாட்டி இருக்குது. 2 4. அப்போ பாக்கி 1. இது இனி 16 ஆகிடும். 16ல் 2 8 வாட்டி இருக்குது. 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 6 2 12, 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 3 2 6, 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O 2 2, பாக்கி 1. இப்போ இது 12. 6 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O 2 2. 1 வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 256 எப்படி எழுதிக்கலாம்னா 2. இனி எத்தனை வாட்டி இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. 8 வாட்டி இருக்கு. 2 8 வாட்டி இருக்கிறதுனால 2 எழுதிக்கிட்டா அதோட அடுக்கில் 8ன்னு எழுதிக்கணும். ஏன்னா 8 முறை இருக்கு. இனி இங்கே 2 அடுக்கு m. இப்போ பாருங்க, இங்கே 2 இங்கே 2. அடிமானம் 2லே சமம். அப்போ அடுக்கும் என்னது? சமமாக இருக்கும். எம்மோட மதிப்பு என்னது? 8. எம்னாலும் n ஆஃப் ஏனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ n ஆஃப் ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.